நான் பண்ண தப்பு தான் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் பிராண்டை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு டர்மரிக், பெப்பர் மாதிரியான ஸ்பைசஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிறைய FPOs, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஃபார்மர்ஸோட டிராவல் பண்ணப்பதான் எனக்கு இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மக்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இப்போ அவசியம்னு புரிஞ்சுது. அதனால நானே ஒரு D2C பிராண்டை பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆரம்பத்தில் இ-காமர்ஸ்ல சர்வைவல் கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அதனால ஸ்பைசஸோட ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதுதான் டர்னிங் பாயிண்ட். ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, ஆர்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாரும் நேட்டிவ் நியூட்ரிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எக்ஸாட்டிக் நியூட்ரிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கோல்ட் ஸ்டோரேஜ் செட் பண்ணேன். என்னோட பிசினஸ்க்குள்ள சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் பில்ட் பண்ணேன். தென் அமேசான், ஃபிளிப்கார்ட், ஜியோமார்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல கஸ்டமர் பிஹேவியர்ஸ் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் போக பேக்கேஜிங், பிராண்டிங், பிரைசிங்னு எல்லாமே தப்பு பண்ணி தான் கத்துக்கிட்டேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸ் பார்த்துருக்கேன், நிறைய ராங் ப்ராடக்ட்ஸ் கூட லான்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் குவிட் பண்ண நிறைய சான்ஸ் இருந்தோம், நான் குவிட் பண்ணலை. ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த்தியா டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸை கொடுக்கணும்னு நானே ஹெல்த்தி லேண்டுக்கு செட் பண்ண ஒரே ஒரு விஷயம்னால தான். நீங்க ஒரு FMCG பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்க பிசினஸ் டெவலப் பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிசினஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.